Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ராஜீவ் காந்தி வழக்கில் உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட இலங்கை தமிழர்களை அவர்கள் விரும்பும் நாட்டிற்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், மேலும் விவரங்கள். பிரியங்கா வணக்கம். 32 ஆண்டு கால நீண்ட சிறைவாசத்திற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட வயது முதிர்ந்த 3 இலங்கை தமிழர்களுக்கு உண்மையான விடுதலை வழங்காத திமுக அரசுக்கு கடும் கண்டனம் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அந்த கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். தமிழக சிறையில் 32 ஆண்டு காலமாக சிறைவாசத்தை அனுபவித்த இலங்கை தமிழர்களான ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், முருகன், சாந்தன் ஆகியோர் கடந்த 2022 நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டனர். இலங்கை குடிமக்கள் என்பதால் அயல்நாட்டிற்கு அனுப்பும் முறை நடமாட்டத்திற்கு கட்டுப்பாடுகள் விதித்து திருச்சி சிறப்பு முகாமில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் கடந்த மாதம் சிறப்பு முகாமின் இத்தகைய மனித தன்மையற்ற நிர்வாகத்தின் காரணமாக சாந்தன் அவர்களின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது என்றும், எழுந்து நிற்கக்கூட முடியாமல் பல நாட்கள் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையின் சிகிச்சை பெற்று வந்த சாந்தன் கடந்த 28ஆம் தேதி உடல்நலக் குறைவால் மரணமடைந்து தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். இனியாவது மீதமுள்ள 3 பேரின் கோரிக்கைகளை உடனடியாக பரிசீலித்து கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு தவறான சிகிச்சையில் ஒரு கண்ணில் பார்வையை இழந்த ஜெயக்குமார் மற்றும் உடல்நலக் குறைவால் அவதியுற்று ராபர்ட் பயாஸ் மற்றும் முருகன் ஆகியோரது கடைசி காலத்தில் எஞ்சிய வாழ்நாளை அவர்களுடைய குடும்பத்தினருடன் வசிப்பதற்கு திருச்சி முகாமில் தனிமை சிறையிலிருந்து அவர்களை விரும்பும் நாட்டிற்கு செல்ல தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இந்திய வெளியுறவுத்துறையையும் திமுக அரசையும் கேட்டுக்கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.